எப்போ தெரியும்னா நாங்கள் ஒரு 3 மணி 2:30 3 மணி வீட்டில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு காவி ஆம்லேட் போட்டுட்டு இருந்தா, மொபைல் நோண்டிக்கிட்டே தான் ஆம்லேட் போட்டுட்டு இருந்தா. அந்த டைமில் அவள் தான் கிச்சன்லன்னு சொன்னா, லீன்னு கூப்பிடுவா. லீ இங்கே பாரு ஏதோ ஒரு ஹீரோ வந்து இறந்து போயிட்டாராம், அவர் அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, அனாதையாக கிடக்குறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு. நான் உடனே சொல்கிறேன், ஏ யாருன்னு பாரு நம்ம போகலாம், ஏங்க நம்ம போகலாமா விஜய் நம்ம போகலாமா அப்படின்னு கூட இருக்க எல்லாட்டையும் கேட்க போகலான்னு சொல்லும்போது சரி டிவியை போடுங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம், டிவியை போடுறாங்க. போடும்போது தான் ஆல்ரெடி பாலா வந்து எல்லாமே முடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்று அபி இறந்தது எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா அபி வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. என்னுடைய இழப்பு ஒன்றை பாதிக்க எப்படி இப்போ ரோபோ அண்ணா இறந்தது அக்காவுக்கு வந்து ஒரு மெமரியா இருக்கும், அவர் ஷூட்டிங் போயிருக்கிறாருன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீல் ஒரு எமோஷன் தான் இது. ஏன்னா அவர் இறந்து போனதா எனக்கு இன்னும் ஃபீல் ஆகவே இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா அவங்க பேசின அந்த கடைசியா ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சண்டை போட்டிருப்போம், குடிக்காத சொல்லி சண்டை போட்டிருப்போம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ல வந்து அபி சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நீ வந்த வேலை அதை பாரு, என்னோட எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை பாதிக்கப்படக்கூடாது, நீ வந்த எண்ணத்தை நோக்கி போயிட்டாரு, நீ ஜெயிச்சாலே எனக்கு ஹாப்பி அப்படிதான்.